வணக்கம் நண்பர்களே. இந்த நாள்ல உலகம் ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து பிறப்பு விழா, புது வருட பிறப்பு விழா. இந்த நாட்களை எப்படி நம்ம கொண்டாட போறோம், எப்படி சிறப்பிக்க போறோம்னு ரொம்ப ஆரவாரமா, ரொம்ப ஆசையோட நம்ம என்ன பண்ணிருக்கோம், எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு இந்த உலகம். இந்த நாள்ல நம்ம எப்படி இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடணும், இந்த புது வருடத்துக்குள்ள நம்ம எப்படி போகணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எப்படி இந்த உலகத்தை நேசித்தாரோ அதே போல நம்மளும் இந்த உலகத்தை நேசிக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாங்க, விரும்புறாங்க. நானும் அப்படி வாழணும்னு நினைச்சுறேன், ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இயேசு எப்படிப்பட்டவரா இருக்காரு? இயேசு அன்பானவரா இருக்கிறாரு. இயேசு அன்பானவரா இருக்காரு. அன்பில்லாதவர் கடவுளை என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாதுன்னு வசனம் இருக்கு. அன்பில்லாதவர் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப நம்ம இந்த நாட்கள்ல நம்ம அன்பா இருக்கிறோமா? மற்றவங்கள்ட்ட அன்பா இருக்கிறோமா? ஆஹ் யாருக்கிட்ட அன்பா இருக்கணும்? யாருக்கிட்ட அன்பா இருக்கணும்? நம்மளை நேசிக்கிறவங்க கிட்ட நம்ம அன்பா இருக்கணுமா, இல்ல நம்மளை வெறுக்கிறவங்க கிட்ட அன்பா இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா, ஏசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னை வெறுக்கிறவங்களை நீ நினைச்சு நேசி, உன் சத்துருக்களை நேசி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. அந்த வசனத்தை நம்ம கையில எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை துதிப்போம். இந்த வரக்கூடிய கிறிஸ்து பிறப்பு விழாவையும் புது வருடத்துக்குள்ளே நம்ம அப்படி போகணும்னு நினைச்சிடணும், ஆசைப்படணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த நாட்களை நான் ஒன்னே சொல்லிக்க ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இந்த நாள்ல, இந்த வருடத்துல நான் யாரையாவது காயப்படுத்திருந்தேன், யாரையாவது வருத்தப்படுற மாதிரி பேசியிருந்தேன் அப்படின்னா, ஐ எம் வெரி வெரி சாரி. சரியா? நான் பகிரங்கமா என்னுடைய இருதயத்துல இருந்து நான் சொல்லிக்கிறேன், என்னைய மன்னிச்சிருங்க. யாரையாவது நான் காயப்படுத்திருந்தேன், யாராவது வருத்தப்படுற மாதிரி பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. ஐ எம் வெரி வெரி சாரி. ஆனா ஒன்னே மட்டும் நான் சொல்லிக்கிறேன், எப்பவுமே நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, நியாயத்தின் பக்கம் இருப்போம், உண்மையை பேசுவோம், மனசுல எதுன்னு சரிப்படுதோ அதை பேசுவோம். இப்படி நான் பேசும்போது யாரையாவது நான் காயப்படுத்திருந்தேன்னா தயவு செஞ்சு என்னை நினைச்சுங்க. அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதோட நான் இந்த மெசேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க நினைச்சீங்க, உங்களுடைய கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத பேசுங்க. மறக்காம நம்ம சேனல் நினைச்சீங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.